ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமானம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம கனவா மீன் கிரேவி பார்க்க போகிறோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்ற ஒரு பொருள் இருக்கிறதுனால நம்ம இதயத்தை நல்லா வச்சுருக்கோம் இது சாப்பிட்றதுனால. இது மாதிரி மசாலா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா எல்லாருக்குமே விரும்பி சாப்பிட்லாம், விரும்புவாங்க எல்லாருமே. அது மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல கடாய் எடுத்துக்கிட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே விடுவேங்க, வீடியோக்காகவும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நான் வீட்லேயும் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவேன். நீங்கள் இஷ்டமான எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணி கூட விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு மெல்லிசாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், நாட்டு தக்காளி, அதையும் போட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா தக்காளி வந்துட்டு கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறதுனால தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம், 1 ஸ்பூனு. இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு மிளகாப்பொடி, தனியாப்பொடி, மஞ்சப்பொடி எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் மிளகு பொடி இருந்தாலும் மிளகு பொடி போட்டுக்கலாங்க. எனக்கு வந்துட்டு இந்த மசாலா பிடிக்கிறதுனால பெப்பர் சிக்கன் மசாலா போடுறேங்க. இது வந்துட்டு மிளகு பொடி சுவை ரொம்ப நல்லா இருக்கும் இதில். அதனால் நீங்கள் இருந்தால் இது போட்டுக்கலாம், இல்லை மிளகு பொடியும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்துட்டு வதங்கிறதுக்காக கடாயை வந்துட்டு அடி பிடிக்கும். அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவில் வந்துட்டு எண்ணெய் மேலே மிதங்கி வர வரைக்கும் நம்ம இது மாதிரி நல்லா வதக்கணும். அப்போ தான் அது பச்சை மணம்லாம் போயிடும். இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை மணம் போயிடுச்சுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம செய்கிற கறி வந்துட்டு. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கனவா மீன் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதிகமாக நம்ம ஃப்ரை பண்ணி தான் பார்த்துருக்கோம். இது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்துட்டு கனவாவில் வந்துட்டு தண்ணி அதுலேயே வரும். அதனால வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கணும். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் பிசன் மாதிரி வந்துடும் இந்த மீன் வந்துட்டு. இது ஸ்குவிட்டு. பாருங்க, நல்லா எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு. நம்ம கனவாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசை, இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கனவாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது இது மாதிரி பண்ணதில். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். இதை வந்துட்டு கொஞ்சமாக கிரேவி போட்டாலும் நம்ம நிறைய சாதம் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதனால நான் கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருக்கேன். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.